தம்பி தம்பி அப்பா இப்ப என்னத்தான் பண்ண போறோம்னு சொல்றான் அப்பா. 2 நாளைக்கு முன்னாடி எங்க டீம் ஒரு ஆபரேஷன்ல இறங்கணும். இன்னைக்கு நான் அந்த ஆபரேஷனை முடிக்க போறேன். என் தம்பி டாக்டர் ஆயிட்டா, ஆபரேஷன் எல்லாம் பண்றான். ஐயோ கேக்கு கேக்கு கேக்கு, எத்தனை கேக்கு, வெள்ளை கேக்கு, கருப்பு கேக்கு, பெரிய கேக்கு கூட இருக்குப்பா. எனக்கு வாய் பார்த்தாது போல இருக்கே தம்பி. இத அப்படியே அமுக்கலாமா, கட் பண்ணி அமுக்கலாமா? ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே, என்ன பண்றவேன்னு தெரியலையே. ஏப்பா கேக்க பார்த்து வாய போலக்கலாம், காஃபி மேக்கரை பார்த்து எவனா வாய போல போனா என்ன தம்பி நீ போ. கிளஸ்டர் ஸ்டாம் ஃபைல்ல பார்த்தா அதே காஃபி மேக்கர் மாதிரி இது இருக்கே. ஹேலி, நான் அந்த காஃபி மேக்கரை செக் பண்ணி ஆகணும். நீ எங்கேயும் போகாம இங்கே இரு. நீ என்ன வேணாலும் செக் பண்ணிக்கோ, நான் இங்கதான் இருப்பேன். கேக் இங்க இருக்கும் போது நான் வேற எங்க போறேன்? ஓ, இதுதான் அந்த மைக்ரோ சிப்பா? ஏன் தம்பி இவ்வளவு வேகமா கழற்றி இதெல்லாம் மாட்ட தெரியுமா? நான் என்ன பண்றேன்னு பாத்துட்டு இருக்காத, எனக்கு ஏதாவது ஆபத்து வருதான்னு மட்டும் பாரு. இப்போதைக்கு என் கண்ணு காது மூக்கு எல்லாமே நீதான். சரி இருந்துட்டு போறேன். ஹாய் அப்பா, எலி பாருங்களேன். ஆமாம்மா. ஹாய் குட்டீஸ். ஹாய் ஹாய் கண்ணா. ஹேலி, இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? எங்க ஊர்ல எல்லாம் இதுக்கு பேரு பகல் கொள்ளன்னு சொல்லுவாங்க. இது மிலிட்டரியில பயன்படுத்துற ஒரு விதமான மைக்ரோ சிப். இத வச்சு ஆள் இல்லாமலே ஆயுதங்களை நம்ம பயன்படுத்தலாம். ஆள் இல்லாம ஆயுதமா? எனக்கு ஒண்ணு புரியலையே. இந்த மைக்ரோ சிப்பை நம்ம எப்படியாவது பென் கிட்ட போய் சேர்க்கணும். என்னது வித்தியாசமா இருக்கு? எவன்டா அது கொட்டையில அடிச்சவன்? காபி தான் உடம்புக்கு நல்லது இல்லன்னு சொல்லுவாங்க, காபி மேக்கருமா? ஏன் தம்பி நின்னுட்ட? நாம சண்டை போட போறோம். எங்க போட போறோம்? முதல்ல நாம எப்படி அந்த சிப் எடுத்துட்டு போறோம். நான் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா.